வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஜிங்கிற அனிமையோட 15th எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிஸே உங்களுக்கு புரியும். போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவீங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டோரி யார் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருந்தீங்க, லைக்ஸும் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவுமே தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, இத்தனை பேர் நம்ம ஸ்டோரிஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, அது போக நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக வீடியோஸாக யூஸ் பண்ண சொல்கிறீங்க. ஏன்னா 4-5 யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வீடியோஸாக தான் போடுறாங்க, கிளிப்ஸ் அவ்வளோக்கா போடுறதில்ல. பட் என்ன சொன்னேன்னா, நானுமே ட்ரை பண்ணேன் வீடியோஸ் வந்துட்டு கிளிப்ஸ் யூஸ் பண்ணாமல் வீடியோஸாக போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணேன். பட் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது நான் அந்த சைடு நான் போகல. ஸோ சரி, இதோட கிளிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தெரில, மேபி மற்ற யூடியூப்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ட்ரிக்கோ இல்லை ஏதாச்சும் செட்டிங்ஸ் மாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து கற்றுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வேணா வீடியோவாக போட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு இருக்குங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த கைஜி அனிமே சீக்கிரம் முடிச்சிடலாம்னு நான் பார்க்குறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கைஜி பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு மில்லிமீட்டர் வச்சு 4த்துலையுமே தோத்துட்டானா அவன் இயர் கண்டிப்பாக டேமேஜ் ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்னாச்சும் ஜெயிச்சா மட்டும்தான் அவன் இயரே தப்பிக்கும். ஸோ இதை நினச்சி பயந்துகிட்டே இருக்கான். ஏன்னா இப்போ எம்பரர் சைடில் ஆடக்கூடிய கைஜியே வந்து இவ்வளோ பயப்படுறான். அடுத்த ரவுண்ட்ல இருந்து அவன் ஸ்லேவ் சைட் விளாடணும். ஸோ இதை நினச்சி கைஜி பயந்துகிட்டே இருக்காரு. ஸோ டோனிகாவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கையில் இருக்கிற 5 கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா சிட்டிசன் கார்டு வைக்கிறாங்க. ஸோ டோனிகாவும் ஒரு கார்டு வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே அதை திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா 2மே பார்த்தீங்கன்னா சிட்டிசன். ஸோ அந்த மேட்ச் ட்ரா ஆகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோனிகாவா வந்துட்டு தான் நவுத்தணும். ஸோ அவரும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மேட்ச் சிட்டிசனே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை பேசாம எம்பரர் வச்சிடலாம். ஓகே, நம்ம எம்பரரே வச்சிருவோம். சரி ஓகே, எம்பரர் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசுல நினைச்சிட்டு இருக்காருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டோனிகாவா தான் இந்த சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் நவுத்தணும். ஸோ டோனிகாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்டை பார்க்குறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து கீழே வைக்கிறாருங்க. நம்ம கைஜிரன்ட்டு சரி எம்பரர் வச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். கைஜிரன்ட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, பேசாம எம்பரர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்பரர் எடுக்கும் போது கடைசி நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏதோ ஒரு உள்ள வந்து ஏதோ தடுக்குது, வேணாம் எம்பரர் வந்து நவுத்தாத அப்படின்னு. பட் கைஜி என்ன நினைக்கிறாருன்னா, எம்பரர் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்னால இதில் ஜெயிக்க முடியும் இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. ஸோ அவருக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து வைக்கிறாருங்க. நம்ம டோனிகாவா இருந்துட்டு பரவாயில்ல கைஜி, சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கார்டை திருப்புறாருங்க. கார்டை திருப்புனா நம்ம டோனிகாவா யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்லேவ். ஆனா நம்ம கைஜி அப்பதாங்க கார்டை திருப்புறாரு. பார்த்தா நம்ம கைஜி யூஸ் பண்ணது சிட்டிசன். ஸோ இந்த மேட்சோட வின்னர் பார்த்தீங்கன்னா கைஜி தான். இதை பார்க்குற டோனிகாவாவும் ஷாக் ஆகுறாரு, அந்த சேர்மேனும் ஷாக் ஆகுறாரு. ஸோ நம்ம கைஜிக்கு இப்போதாங்க ஒரு நிம்மதியாகவே வருது. ஏன்னா வந்துட்டு இப்போ நடக்க போகிறதுல ஒரு 1 மில்லிமீட்டர்னு சொல்லி கட்டி 3 மேட்ச் தோத்தாலும் அவரோட காது வந்து தப்பிச்சிரும். ஸோ இதை நினைக்கிற கைஜி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மன் இருக்கார்ல, ஒரு குச்சியை வச்சு டோனிகாவை அடிக்கிறாரு. ஏண்டா, உன்னை நான் ஜெயிக்கணும்னு சொன்னேன், அவன் கதறத நான் பார்க்கணும்னு சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, நீ தோத்துருக்க. கைஜி கதற சத்தத்தை நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அதை நடக்க விடாம நீ பண்ணிட்ட டோனிகாவா. ஸோ நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்ட, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குச்சியை வச்சு அடிக்கிறாரு. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டோனிகாவா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் மாதிரி, ஆனா சேர்மன் போட்டு அவர் அந்த அடி அடிக்கிறாரு. ஸோ வந்துட்டு எல்லாருமே பாக்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம டோனிகாவா சொல்றாரு, இல்ல சார், இவன் கடைசி நிமிஷத்துல ஏதோ டிசிஷனை மாத்தி எடுத்துட்டான், அதனாலதான் நான் தோத்துட்டேன் அப்படிங்கும் போது அதுக்குமே வந்துட்டு நம்ம சேர்மன் அடிக்கிறாரு. அதெல்லாம் நீ பேசவே கூடாது, உனக்கு கொடுத்த ஆர்டர் நீ ஜெயிக்கணும்ட்டு, ஆனா நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் குச்சியால அடிக்கிறாரு. ஸோ எல்லாருமே பாக்குறாங்க. இதை பாக்குற கைஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டே வருது, ஏன் வந்துட்டு சேர்மன் இவ்வளவு கோவப்படுறான். ஏன்னா இதுல ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் வந்துட்டு நம்ம லக் பேஸ்டு, அது போக நம்ம யோசிக்கிறத வச்சுதானே. ஸோ நம்ம ஜெயிப்போங்கிற கேரண்டியே யாருக்கும் கிடையாது. அதுக்கோசரம் எதுக்கு இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான், இந்த சேர்மன் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம கைஜிக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு வேலை பண்றாங்க. ஏன்னா ஒரு ஈஸியா ஜெயிக்கக்கூடிய மேட்சை நீ தோத்துட்ட அப்படின்னு அந்த சேர்மன் சொல்றான். அப்பனா டோனிகாவா வந்துட்டு இந்த மேட்சை வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ட்ரிக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து டோனிகாவா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான், அதனாலதான் இந்த மேட்ச் தோத்துட்டான். நம்ம கைஜி ஜெயிச்ச 1 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களும் வந்து வாங்கி வச்சுக்கிறாருங்க. ஸோ அடுத்ததா எவ்வளவு மில்லிமீட்டர் பெட் கட்டுறீங்க அப்படிங்கும்போது 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம கைஜி வந்துட்டு ஸ்லேவ் சைடு விளையாடுறாரு, டோனிகாவா வந்து எம்பரர் சைடு விளையாடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம கைஜி யோசிக்கிறாரு, எதுக்கு இப்படி சேர்மன் சொன்னாங்க போது தாங்க ஏதோ அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா சேர்மன் என்ன சொல்லியிருப்பாரு,
ஈஸியா ஜெயிக்கக்கூடிய மேட்சை நீ தோத்துட்ட அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு சீட்டிங் வேலை தான் யூஸ் பண்றாங்க. நான் என்ன கார்டு யூஸ் பண்றேன் அப்படிங்கறத வந்துட்டு இவங்க என்னோட ஆக்ஷன் மூலமாவும் இல்ல நான் பதட்டப்படுறது மூலமாவும் கண்டுபிடிக்கல. சோ இவனுங்க வேற ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்றானுங்க, ஏதோ ஒரு சீட்டிங் வேலை பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி சீட்டிங் யூஸ் பண்ணியும் நம்ம டோனிகாவா தோத்துட்டான், அதனால தான் பிரசிடென்ட் அவ்வளோ கோவப்பட்டிருக்கான். ஸோ இப்போ இதான் இங்கே நடக்குது, இவங்க இப்போ என்ன சீட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ 10வது ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ மொத்தம் 12 ரவுண்டு, இப்போ இவங்க ஆட போகிறது 10வது ரவுண்டு. ஸோ நம்ம கைஜி கிட்ட ஸ்லேவ் சைடு இருக்கு. நம்ம கைஜி யோசிக்கிறாரு, இவனுக்கு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண போகிற கார்டை தெரிஞ்சுதான் இவனுங்க வந்துட்டு விளாட்றானுங்க. ஸோ எனக்கு பின்னாடி யாரும் பார்க்கறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஒருவேளை மேல இருந்து பார்க்குறாங்களா, இல்லை அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ வேற எப்படிதான் இவனுங்க பார்க்குறானுங்க. ஸோ இவனுங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்குது, நான் எந்த கார்டு யூஸ் பண்றேன், எந்த கார்டு எடுக்கிறேன் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா சுத்தி பார்க்கும்போது யாருக்குமே என் கார்டு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் மறைச்சு வச்சு தான் விளாடுறேன். ஸோ சுத்தி யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ரூம்ல அப்படி யாரு வந்துட்டு இந்த கார்டை பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்க போதுதாங்க நம்ம கைஜிக்கு ஒன்று புரிய வருது. அவரு கார்டை பார்க்கக்கூடிய ஒரே ஆள் பாத்தீங்கன்னா கைஜி தான். சோ கைஜி யோசிக்காரு, ஒருவேளை நான் தான் ஏதாச்சும் சிக்னல் தரனா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்ப நம்ம டோனிகாவாவை பாக்குறாரு கைஜி. சோ நம்ம டோனிகாவா பாத்தீங்கன்னா அவரு காடை பார்க்காம கீழே பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. சோ இதை கைஜி கவனிக்கிறான். அவன் கண்ணு வந்துட்டு காடை பார்க்கல, அவனோட வாட்சை பாக்குதே, அவன் ஏன் வாட்சை திருப்பி கட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சோ இதுக்கு முன்னாடி அந்த பெரிய கம்பியில் நடந்து வந்திருப்பாங்களா, சோ அப்ப வந்து நம்ம கைஜி கேட்டிருப்பாரு, இல்ல டைம் எல்லாம் இன்னும் ஆயிருக்காது அப்படிங்கும் போது டோனிகாவா வந்து வாட்சை பார்த்திருப்பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா கட்டியிருப்பாரு வாட்ச். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வாட்ச் அப்படியே வந்துட்டு திருப்பி கட்டி இருக்காரு. அது போக அவரு காடை பார்க்கல, வாட்சை பார்த்துட்டு இருக்காரு. சோ நம்ம கைஜிக்கு தெரிய வருது, அந்த வாட்ச்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்துட்டு நான் என்ன கார்டை வந்து நகுத்துறேன் அப்படிங்கறத வந்து டோனிகாவாக்கு வந்துட்டு தெள்ளம் தெளிவா காட்டுது. இந்த வாட்ச் ஒரு ரிசீவரா இருக்கணும், அப்பனா இங்க கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கணும், அப்பனா டிரான்ஸ்மிட்டர் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதாங்க அவர் ஒண்ணு யோசிக்கிறாரு. பார்த்தா அவர் காதுல ஒரு மிஷின் மாட்டிருக்காருல. சோ வந்து அது வந்து சாதாரணமா இந்த நீடில் உள்ள இறங்குறதுக்கு மட்டும் இல்ல, அது வந்து ஒரு சென்சார் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. கைஜியோட பிளட் பிரஷர், அவர் ஹார்ட் ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து கால்குலேட் பண்ணி டோனிகாவாவோட வாட்சுக்கு சென்ட் பண்ணுது. சோ டோனிகாவாவும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தான் கார்டு நகுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த கைஜி இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. கைஜிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இப்ப இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படி இப்படின்னு சொன்னா, இல்லப்பா நாங்களாம் அப்படி ஒண்ணும் பண்ணல, அந்த மிஷின் ஒரு நார்மல் மிஷின் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாச்சும் ஒரு பட்டன் அழுத்தும் போது அந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க சீட்டிங் பண்ணதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டானுங்க. சோ நான் ஏதாச்சும் யோசிக்கணும். அப்படியே பேசிட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கார்டை வைக்கிறாங்க, அதாவது 10th மேட்சோட கார்டை வைக்கிறாங்க. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம கைஜி ஸ்லேவ் கார்டு யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா டோனிகாவா வழக்கம் போல சிட்டிசன் கார்டு யூஸ் பண்ணி கைஜியை தோக்கடிச்சிடுறாங்க. சோ கைஜி பெட் கண்ணது 1 மில்லிமீட்டர். சோ அந்த 1 மில்லிமீட்டர் பாத்தீங்கன்னா அவரு அந்த ட்ரில்லிங் மிஷின்ல இறக்குறாரு. சோ இவனுக்கு சீட்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இந்த சீட்டிங்கை நான் வெளியே சொல்லாம இப்ப ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம கைஜிக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஐடியா வருதுங்க. இப்போ 11வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த பாடி கார்டு வந்துட்டு கைஜி இப்ப எவ்வளவு சென்டிமீட்டர் நீங்க பெட் கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம கைஜி வந்துட்டு டோனிகாவா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த நீடில் வந்துட்டு எவ்வளவு தூரம் உள்ள போகும் அப்படின்னு கேட்கும்போது மொத்தம் 45 மில்லிமீட்டர் அது வந்து உள்ள போகும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் ஆல்ரெடி 27 மில்லிமீட்டர் பாத்தீங்கன்னா அந்த நீடில் உள்ள போயிருச்சு. சோ நீ மொத்தம் 45 மில்லிமீட்டர் உள்ள போகுங்கிற. சோ பேலன்ஸ் 18 மில்லிமீட்டர் இருக்கு. அந்த 18 மில்லிமீட்டர் பெட் கட்டலாமா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இன்னும் 3 மில்லிமீட்டர் வந்து போனாலே பாத்தீங்கன்னா நம்ம கைஜியோட காது அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா இவர் மொத்தம் 18 மில்லிமீட்டர் பெட் கட்டுறாரு. சோ இதை பாக்குற சேர்மன் பயங்கரமா சிரிக்கிறாரு. ஆனா டோனிகாவா பாத்தீங்கன்னா, தம்பி நீ பெட் கட்டுற, பட் இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இங்க பார், நீ இப்போ ஒரு 3 மில்லிமீட்டர் வச்சு தோத்து அது உன்னோட இயர்ட வந்து டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அது சின்ன ஒரு இயர் ட்ரம் தான். ஒரு சின்ன சர்ஜரி இல்ல காலப்போக்குல பாத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ மொத்தம் 45 சென்டிமீட்டர் வைக்கிற, அது உன்னோட இயர் ட்ரம் மட்டும் இல்ல, உன்னோட இன்னர் பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணும். இதனால உனக்கு சாவு நிச்சயம், கண்டிப்பா டெத் ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்ல நம்ம கைஜி பயப்படுறாரு. ஆனா பின்னாடி இருக்கிற சேர்மன் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, டோனிகாவா ஏன் நீ இப்படி பண்ற, இப்பதானே கேம் என்டர்டைன்மெண்டா இருக்கு. சோ இது வரைக்கும் நான் யாருமே இந்த மாதிரி காதுல ட்ரில் இறங்கி செத்து நான் பார்த்தது இல்ல. சோ இப்ப இவன் ட்ரை பண்றேங்கிறான். சோ இது இன்னும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அது போக கைஜி இப்பதான் நான் கால்குலேட் பண்ணி பாக்குறேன், நீ மொத்தம் 18 சென்டிமீட்டர் வைக்கிற, அது போக இன்னும் 2 ரவுண்டு பாக்கி இருக்கு. சப்போஸ் நீ இந்த 2 ரவுண்ட்
ரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் வச்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு மேட்சுக்கு உனக்கு 9 மில்லியன் கிடைக்கும். சோ அப்படி இப்படின்னு கணக்கு போட்டா 18 மில்லியன். ஆல்ரெடி நீ பாத்தீங்கன்னா ஒரு 2.1 மில்லியன் ஜெயிச்சு வச்சிருக்க. சோ உன் கணக்குப்படி 20 மில்லியன் நீ ஜெயிச்சிடலாம். சோ இது ஒரு நல்ல அப்சர்வேஷன் தான், இது ஒரு நல்ல ஆட்டம் தான். சோ சொல்லுங்க கைஜி, நீ என்ன ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்திரிச்சு போறாருங்க. சோ சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் எதுக்கும் புரியல. ஏன்னா வந்துட்டு கைஜி இப்போ 18 மில்லிமீட்டர் வந்து பெட் கட்டுவானா இல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கைஜி பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் ஐடியா என்னன்னு நமக்கு தெரியல. சோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கண்டிப்பா இதை நம்மளால ஜெயிக்க முடியும், சோ இதை எப்படியாச்சும் நான் ட்ரை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராருங்க. பார்த்தா அந்த நார்மல் பீப்புள் ஒருத்தர் தான் வந்துட்டு, கைஜி இது பெட் கட்டாத, இது ரொம்பவுமே ரிஸ்க், நீ உன்னோட உயிரை பணைய வைக்கிற, நீ அசால்ட்டா இங்கிருந்து தப்பிக்க முடியும் எந்தவித டேமேஜும் இல்லாம, ஆனா இது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கும் போது, இங்க பாரு இந்த ராத்திரி மட்டும் நான் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்துட்டேன், ஏகப்பட்ட சாவு பார்த்துட்டேன். சோ வந்துட்டு இவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும். இந்த கூட இருக்கிற நபர் என்ன சொல்றான்னா, உன்னால ஜெயிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல கைஜி, ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே உனக்கு அப்படிங்கும் போது, அப்பதான் நம்ம கைஜி சொல்றாரு, இல்ல எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை நான் இப்பதான் உருவாக்கவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் முன்னாடி இருக்கிற கண்ணாடியை குத்துறாருங்க. அவர் கையில இருந்து ரத்தமா வருது. அப்படியே கூட இருக்கிற நபரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா இன்னும் 2 ரவுண்டு தான் பாக்கி இருக்கு. ஸோ இதுல நம்ம கைஜி என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.